கதை முருகனின் பிறப்பு. பழமையான காலத்தில் சூரன், சிங்கந்தாரகாசுரன் என்ற அசுரர்கள் கடுமையான தவத்தின் மூலம் பிரம்மாவிடமிருந்து சிவபெருமானின் மகன் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற வரத்தை பெற்றார். இந்த வரத்தின் காரணமாக அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார். தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கோரச் சென்றனர். அப்பொழுது சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். அவரை தியானத்திலிருந்து எழுப்ப மன்மதன் தனது காதல் அம்புகளை எய்தினார். சிவன் கோபமடைந்து தனது மூன்றாவது கண்ணால் மன்மதனை சாம்பலாக்கினார். பின்னர் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளியிட்டார். அந்த தீப்பொறிகளை வாயு பகவான் சரவண பொய்கை என்ற குளத்தில் சேர்த்தார். அங்கு அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தனர். பார்வதி தேவியார் அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைத்தபோது அவை ஒன்றாக இணைந்து ஆறுமுகனாக ஆனார். அதனால் முருகன் ஆறுமுகன் என அழைக்கப்படுகிறார். பின்னர் முருகன் சூரன், சிங்கன், தாரகாசுரனை வீழ்த்தி தேவர்களுக்கு மீண்டும் அமைதியை ஏற்படுத்தினார். இக்கதை முருகனின் பிறப்பையும் தாரகாசுரனை அழித்ததும் பற்றிய புராண